விஜயின் மனதில் ஒரு அழுத்தமான இடத்துல புசி அடைந்திருக்கார். அண்ணாவின் இதயக்கனி எம்ஜிஆர்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி விஜயின் இதயக்கனி புசி அடைந்து. ஸோ அதனால் அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. அவரோட உழைப்புங்க அதெல்லாம் சாதாரணம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் ஆன பிறகு அவங்களுடைய மிடுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எங்கேயாவது பாருங்கள், அந்த ஆள் வந்து ரொம்ப மிடுக்கா அப்படியே நான் தான் அப்படின்லாம் எங்கேயா இருந்தாரா? கிடையாது. இங்கே போய் பொத்துன்னு காலில் விடுறாங்க, அது வேறு. ஆனால் அவர் பாட்ட ஒரு பைக்கை தூக்கிட்டு போகிறாரு, நடந்து ஓடுறாரு, செவிரேறி குதிக்கிறாரு, கம்பி ஏறி நின்றுட்டு இருக்காரு. அவர் தான் சத்தம் போடுறாரு மைக் எடுத்து. யாராவது பண்ணுவாங்களா? அப்போ அவருக்குன்னு அந்த திமுறலாம் இல்லை. அவர் கட்சிக்காக முழு நேரமும் வேலை பார்க்குறாரு, முழு நேரமும் உழைக்கிற ஒரு சாதாரண தொண்டராக தான் இருக்கார். ஸோ அதனால் அவரை வந்து விஜய் தூக்கி எறிஞ்சிருவாருன்னா நான் நம்மள அது நடக்கவும் தேவையில்லைங்கிறேன். அவர் அளவுக்கு நம்ம இங்கே வெளியில் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அவர் கிளியராக பேசணும், ஒரு நாஞ்சில் மனோகரன் மாதிரி, ஒரு பேராசிரியர் அன்பழகன் மாதிரி, ஒரு நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி அவர் பேசணும்னு நினைக்கிறாங்க. முடியல அவரால். அதுக்காக அது ஒரு பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷனாக. எல்லாரும் பேச்சாளர்கள் கிடையாது. அதானே அதனால் அதை நம்ம பெரிய குறையாக சொல்ல முடியாது. அவர் வந்து விஜய் வெட்டிட்டு வான்னா அவர் கட்டிட்டு வர்றாரு, அவ்வளோதான்.